அரணம பார்வதி பதையே அரணமாதேவம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவப் பொருவடிவேலும் கடம்பும் தடம்பும் தடம்பு எம்மாறிரண்டும் மறுவடிவானவதனங்களாரும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து எம் உள்ளம் குளிர குதிகொள்ளவே. ஞானமே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலும் என் ஆசான் ஜீவன் சத்குரு வாரியார் சுவாமிகள் என் உள்ளே இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும். ஓம். 1000 ஜென்மம் எடுத்தால் மட்டும்தான் கோயில் கட்ட முடியும். 5 பூதமும் 6 சமயமும் மந்திரவேத புராண கலைகளும் 51 அட்சர லிபிமாலையும் தந்துநாத. 5 பூதம் 6 சமயம் மந்திரம் வேதம் புராணம் கலைகள் இவை அனைத்தும் சேர்ந்து 51 அட்சரத்தில் அடங்கி அந்த மாத்ருகா மந்திரத்தை அடியில் வைத்து அந்த அடியில் இருக்கின்ற மந்திர தந்திர யந்திரங்களுக்கு உயிரூட்டி அது வரைக்கும் கல்லாக இருக்கக்கூடிய உருவத்தை இந்த உருவம் அதில் செதுக்கி அதை எடுத்துட்டு வந்து முதல் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம், 5, 6 என்கின்ற 6 காலம் உத்தமபட்சம் என்று சொல்லக்கூடிய மேடையில் அமைத்து அந்த ஜீவநாடியாகிய நாடி சந்தானம் செய்வார்கள். இதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது, தலைப்பு இல்லாமல் பேசக்கூடாது. என்னதான் தலைப்பு நீங்கள் பேச வரீங்கன்னு ஐயா கேட்டால் நான் ஒரே தலைப்பு தான் சொல்லுவேன், கும்பாபிஷேக மகிமை. இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சிடுச்சு, அதனால தான் முடிஞ்ச பிறகு போவோமேன்னு மெதுவாக வந்தேன். ஏன்னா எல்லோரும் சாப்பிட்டு நல்லா ஆயாசமாக பாயாசம் சாப்பிட்டு அப்புறமா கதை கேட்டால் சரியாக இருக்கும். நம்ம முதலையே வந்துட்டோம்னா பார்த்தோம், விபூதி கொடுத்தோம், சாப்பிட்டோம், போயிட்டோன்னு இருப்பாங்க. எப்போவுமே ஒரு இடத்துக்கு நம்ம போகணுன்னா இருந்து சாப்பிட்டு உண்ணாமல் கெட்டது உறவு. ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போகிறோன்னா அவங்க சாப்பிடுங்கன்னா, சாப்பிடுன்றது 2 வகை உண்டு. அதாவது வீட்டில் சமைக்காமையே சாப்பிடுங்கன்னு அவங்க நினைப்பாங்க, இவங்க சாப்பிடாமல் போயிடுவாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு நினச்சி கூப்பிட்ற கூட்டம் ஒன்று. உண்மையாகவே எல்லாம் சமைச்சு வச்சுட்டு சாப்பிடுங்க, கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும், இல்லை என் மனசு ரொம்ப வேதனைப்படும் சொல்கிற வீட்டில் நம்ம சாப்பிடணும். ஒரு வீட்டுக்கு போகணுன்னா சாப்பிடுங்கன்னு சொல்கிற இடத்துக்கும் சாப்பிட்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிற வீட்டுக்கும் அந்த 2க்கும் வித்தியாசம் உண்டு. அதுபோல் மனமானது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்கின்ற திருமூல திருவாக்கின்படி மனசு எப்படி இருக்கணும்னா செம்மையாகணும். நம்ம எங்கேயாவது ஒரு சாமியாரை பார்த்தா முதல்ல என்னன்னு கேட்குறீங்க? ஞானம் வேணும், அருள் வேணும், முக்தி வேணும் நான் கேட்குறோம் இல்லையே. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, வியாபாரம் கம்மியாக போகுது, இன்னும் அதிகமாக போகணும், நிறைய ஏமாற்றணும், நிறைய பொய் பேசணும், இதுக்கெல்லாம் எங்களுக்கு நீங்கள் அருள் கொடுங்க. இப்போ ஒரு பொம்பளையை பார்த்தா இப்போ தான் நக்லஸ் போட்டுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது, புதுசாக வந்த மாதிரி இருக்குது டிசைனு. இப்போ ஒரு சவரம் 1 லட்சத்துக்கு மேலே போய்ட்டுருக்குது. எப்படி தான் இவன் வாங்கினான்னு தெரியல. அதே மாதிரி அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு வந்துடணும் சாய்பாப்பான்னு கேட்குற மாதிரி. அதுதான் கேட்குறேன். இந்த புடவை எங்கே கட்டினா இவன் எப்படி வந்தான்னு பல பேர். இந்த காலேஜ் முடித்து காலேஜுக்கு போனோம், மேரேஜுக்காக காத்துனுக்கிறவன் பாதி பேர் எந்த பொண்ணு வரான்னு சைட் அடிக்கிற காலம் இந்த காலம். அதுக்காக பாதி வரான். எதுக்காக அவன் கோயிலுக்கு வரானே தெரியல. இதெல்லாம் இப்போ நடக்கிற விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். அதே போல் பையனை காலேஜுக்கு அனுப்புனா எதோ பண்ணிகிட்டு இருக்கான், அவன் படிப்பு விஷயத்தில் கம்மியாக இருக்குது, அதனால் படிப்பு நிறைய வரணும் சாமி, அருள் புரியணும்னு. அவன் என்ன பண்ணுறான்னு நாங்கள் சொன்னால் என்ன ஆகும்? சாமி விரோதமாகிடும். அதனால சாமி கல்லாவே இருக்கிறார். சாமிக்கு படிக்கிறதெல்லாம் சாப்பிட்டா நீங்கள் படிப்பீங்களா? இலையில் ஏதாவது ஒன்றாவது வைப்பீங்களா? முடிய காரணம் மனம். அந்த மனம் எப்படின்னு சொல்கிறாருன்னா குரங்கு போலன்னு சொல்கிறார் இன்னொருத்தர். மனமானது குரங்கு. அப்போ அந்த குரங்கு என்ன பண்ணும்? குரங்கிட்ட பூ மேலே கொடுத்து என்ன பண்ணும்? பிச்சு பிச்சு தான் போடும், அர்ச்சனையாக பண்ணும். ஆனால் அதே குரங்கு திருக்காலாஸ்திரியில் அதுக்கு என்னன்னே தெரியாது, சாயங்காலம் ஆச்சு ஒரு வில்லு மரத்தில் இருக்குது, அது முள்ளு குத்துது, கீழே லிங்கம் இருக்குது.
அது சும்மா ஒரு 5 இலையை தூக்கி விசிறி அடிச்சது. அன்றைக்கி சிவராத்திரி, மகா சிவராத்திரி. பார்வதி பார்த்தா, என்ன சுவாமி குரங்கு கூட உங்களுக்கு அர்ச்சனை பண்ணது, அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். அப்படி பார்த்தாரு. உண்மையாக போடுதா சும்மா போடுதான்னு பார்த்தா, அது பார்த்து அந்த லிங்கத்தை பார்க்குது, வில்வத்தை பறித்து போட்டுகிட்டே இருக்குது. அவர் தான் முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறந்து வாழ்ந்தவர். வில்வம் போட்டதுக்கே இந்த பலனுன்னா, கும்பாபிஷேகத்தில் விபூதி வச்சுக்கிட்டு மகான்களை அழைச்சி அவங்க கையால் விபூதி வச்சா அந்த என்ன ஆகும், அந்த விபூதிக்கு என்ன பவர்? மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர். அந்த நீருக்காகவே பாடுறோம். திருநீற்று பதிகம்னு பேர். அதனால் விபூதி நாங்கள் கொடுக்கும்போது என்னன்னு சொல்லி கொடுக்குறோம்னா, நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்கன்னும் போது என்ன ஆகும், நீ வாழ்வு. நான் சும்மா நமச்சிவாயன்னு சொல்லி கொடுத்தா வேலைக்கு ஆகும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும், இப்போ நான் இங்கே வர்றதுக்காக 2 மணிக்கு எழுந்து 3 மணிக்கு குளிச்சுட்டு 6 மணி வரைக்கும் நாங்கள் பூஜை பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வரோம். ஏதோ காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கோம், ஒரு 2 மணி நேரத்தில் போயிடலான்னு நாங்கள் பிளான் போடுறோம். திருக்கழுக்குன்றோன்னு சொல்லி அதுக்கு மேலேன்னு சொல்லியிருந்தால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டுருப்போம். நேற்றே வந்துடுவோம். அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் காஞ்சிபுரத்துக்கு உள்ளே நுழைய முடியல, அவ்வளோ கூட்டம். அது மாதிரி என் குருநாதர் சொல்வார், எப்பவுமே நமக்கு ஒரு இதுக்கு போகிறோம்னா லேட்டாக போகக்கூடாதுன்னு. இப்போல்லாம் லேட்டாக போனால் தான் லேட்டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி. நான் வர வழியில் மொத்தம் நான் கேட்டுகிட்டே வரேன், பேசிகிட்டே வரோம். பாபா கோயிலுக்கு போனோம், ஆசீர்வாதம் பண்ணாங்க, நல்லா இருக்கிறோம். இல்லை சாமி, எனக்கு தொழிலில் இன்னும் அதிகமாக லாபம் வரணும் ஒருத்தர் கேட்குறேன். ஒருத்தர் குழந்தைக்கு கல்யாணம் ஆகலன்னு ஒருத்தர் கேட்குறேன். சுவாமியை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் சுவாமி, எனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எனக்கு வரணும்னு நினைக்கணும். புரியுதா? நான் அகம் வசாமி வைகுண்டேன் அயோத்திகள் கிருதயேரணம். நான் அகம் வசாமின்னா அந்த வைகுண்டத்தில் இருக்கிற பெருமானை நம்ம மனசால் நினச்சா அங்கேருந்து வருவார். கைலாயத்தில் இருக்கிற சிவபெருமானை நினச்சின்னா வருவார். கார்த்திகை மாதத்தில் தீபம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் கார்த்திகை மாதம்தான். கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்து அன்றைக்கி நீங்கள் 351 தீபம் ஏற்றுனீங்கன்னா, 61 தீபம் ஏற்றுனீங்கன்னா திரி போட்டு அந்த வருஷம் முழுக்க நீங்கள் சுவாமிக்கு தீபம் ஏற்றின பலன் கிடைக்கும். இதான் சோமவார விரதம்னு பேர். எல்லாருக்கும் விரதம் இருக்க முடியாது, எல்லாராலையும் செய்ய முடியாது. ஏன்னா இப்போ எல்லாமே டாக்டரை நம்பி தானே இருக்கிறீங்க. காலையில் 8 ஆச்சுன்னா அவன் சொல்லிவிடுவான், உடனே சாப்பிட்லன்னா அவ்வளோதான். அவன் சொல்கிறதுலேயே உங்களுக்கு சுகர் வந்துடும். சுகர் இருக்குதோ இல்லையோ அவன் சொல்கிறதுல வந்துடும். ஏன் வந்தது? நாகரீகம் பாழா போனதுனால உங்களுக்கு இந்த சுகர் வந்தது. காரணம், நம்ம அதுக்கு முன்ன பெரியவங்களாம் என்ன செஞ்சாங்க, கேப்பை சாப்பிட்டாங்க, கேவர் சாப்பிட்டாங்க. இந்த சிறுதானிய உணவுகள் தான் அப்போ இருந்தது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் கனமாக இருக்குதுன்னு மெலிசாகணும்னு நீ மெலிச அரிசி சாப்பிட்டு உங்களுக்கு உடம்பு கனமாக அது என்ன பண்ணும், இல்லாத வியாதிகள்லாம் உள்ளே வரும். இப்போ டாக்டர் என்ன சொல்கிறார், காலையில் நடக்கணும், அதுக்கப்புறம் வந்த உடனே கஞ்சி சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் களி சாப்பிட்ணும், சோறு பக்கமே போகக்கூடாது. சோறு சாப்பிட்டீங்கன்னா செத்துருவீங்கன்னா, சோறுன்ற சொல்லுக்கே முக்தி என்பது பொருள். அப்போ நீங்கள் சோறு நிறைய சாப்பிட்டா முக்தி அடைவீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ இன்னிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், அரிசியை விட்டுணும் இல்லையா? ஆனால் அரியும் சிவனும் அதில் இருக்கிறாங்க, அது எப்படி விட முடியும்? பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அரிசிகள் நாம் சாப்பிட்டோம்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அரிசி உண்டு. மாப்பிள்ளை வீட்டுக்கு வராருன்னா மாப்பிள்ளை சம்பான்னு போட்டாங்க. நம்ம தினப்படி நம்ம சாப்பிட்ணுன்னா கருங்குருணைன்னு போட்டாங்க. பெரியவங்களுக்கெல்லாம் வயசானவங்களுக்கு கருங்குறைன்னு கருப்பாக அரிசி இருக்கும், அதை போட்டு சாப்பிட்டாங்க. ஏன்னா அது ஜீரணம் சக்தி கொடுக்கும். அந்த வயசானது தகுந்த மாதிரி செய்யும். மாப்பிள்ளைக்கு முருங்காய் சாம்பாரும் முருங்காவுடைய எல்லா விதமான இதுவும் பிசுன்னு வச்சு லேக்கியம் பண்ணி கொடுப்பாங்க, அது விதமாக சாப்பிட்டுருந்தாங்க. அதனால் மாப்பிள்ளை சம்பான்னு அதுக்கு பேர். 21 வகையான அரிசிகள் நம்ம இருந்தது. அதனால தான் அதில் அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவனுக்கு மண்ணு. இதுக்கு எல்லாமே பழமொழி தமிழில் கொடுத்தது, எல்லாம் அனுபவித்து ஒவ்வொரு பழமொழிகளும் சொன்னார்கள். நாம் தான் பெரியவங்களே மதிக்காமல் அவங்கள கொஞ்சம் வயசான போய் முதியோர் இல்லத்தில் விட்டுறோம். அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தோம். ஏன் இருந்தோம்னா, பெரியவர்கள் வீட்டில் இருந்தால் அவங்க அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, தாய்ப்பால் கொடுத்துன்னு இருந்தாங்க.
தாய்ப்பால் கொடுத்ததுனால தாயை அவன் வந்து கடைசி வரைக்கும் பார்த்துனான்னா அந்த காலத்தில். ஏன்னா அந்த பால் உண்ணும்பொழுது அவனுக்கு அதோடு சேர்ந்து சேர்ந்து சில நல்ல நெறிகள் சொல்லி கதையை சொல்லி பால் ஊட்டினாங்க. இப்போ எல்லாமே புட்டிப்பால், அது கலப்படப்பால். அந்த பால் சாப்பிட்டா எவன் எதை சாப்பிட்றானோ அவனுக்கு அந்த குணம் வரும். இப்போ நான் வெஜிடேரியன், எதை சாப்பிட்டாலும் தாமசமான குணம். நான் வெஜிடேரியன், நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால என்ன ஆகும்? அது என்னென்ன செஞ்சுட்டு இருந்ததோ அத்தனையும் உன் உடம்புல செய்யும். புரியுதுங்களா? ஒரு சைவமாக இருக்கிறவனுக்கு சாப்பிட்ட உடனே செரித்து மறுநாள் மலைஜலம் போகும்போது போயிடும். ஆனால் யார் ஒருத்தர் கறியை அது இதுன்னு சாப்பிட்டு இது பண்ணிங்கன்னா 70 மணி நேரம் அந்த ரத்தத்தில் அந்த அணுக்கள் போய் சேரும்னு நான் சொல்லலை, வைத்தியம் சொல்லுங்க. அப்போல்லாம் சித்தர்கள் சொன்ன சித்த வைத்தியம் நீங்கள் செய்ததுனால நல்லா இருந்தீங்க. இப்போ அலோபதின்னு வந்துச்சு, இங்கிலீஷ் வைத்தியன்னு வந்துச்சு. அதில் இல்லாத விஷமே கிடையாது. அந்த விஷத்தை எடுத்து தான் மாத்திரையாக கொடுக்குறான். எத்தனை மாத்திரை இப்போ எல்லாருமே சாமியெல்லாம் சில பேர் சொல்கிறாங்க, நான் வெஜிடேரியன் சாமின்னுவான். இல்லையே, ஹாஸ்பிட்டல் போறியா? ஆமாம், மாத்திரை சாப்பிட அதில் என்னென்ன கலந்துருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நீ சாப்பிட மாட்டேன் அந்த மாத்திரை அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கு. மாத்திரையே கிட்ட வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம பழைய எல்லாத்தையும் மறந்ததுனால தான், பெரியவங்க சொன்ன எல்லா விஷயங்களும் நாம் மறந்ததுனால தான் இன்றைக்கி வாழ்க்கை சரியில்லாமல் போயிட்டு. அதனால தான் இந்த கும்பாபிஷேகம் அப்படின்னு ஒன்று வச்சாங்க, கோயில் திருப்பணின்னு வச்சாங்க, கோயிலுக்குள்ளே எல்லாரும் வரணும்னு வச்சாங்க. உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா சில பேர் அருவெருப்பாக பார்ப்பீங்க. சொந்தக்கார் வந்தால் வாங்க வாங்கன்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்காருங்க. இப்போ கீரைக்காரம்மா எடுத்துன்னு போய் உள்ளே உட்கார வைப்பீங்களா? வாசுப்படி ஒரு பால்காரனை கூட்டின்னு போய் நடு ஆளில் வைப்பீங்களா? வெள்ளச்சனா இந்த பால் ஊற்றுனான்னு கிளம்பு, அவனை கிளம்புன்ட்டு நம்மக்கிட்ட இருந்து கலப்புன்னு அவன் வாங்கிட்டு போயிடும். அது நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது. இது காரணம் என்னன்னா பக்தி இல்லாதது தான். நான் அகம் வசாமி வைக்குண்டே நான் யோகிகள் கிருதையேறணும். அதுக்கு இவ்வளோ சொல்கிறேன். அந்த யோகிகளுடைய கிருதயத்தில் இருக்கக்கூடிய பகவானை நீங்கள் பார்க்கணும். அப்போ கடவுள் எங்கே இருக்கார்? நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, இந்த கடவுள் எங்கே இருக்கிறார்? கட உள் பிரிச்சு பாருங்க, கட உள். அப்போ நீ எல்லாவற்றையும் கடந்தால் உள்ளத்தில் ஆண்டவன் வெளிப்படுகிறான். இது பாம்பன் சுவாமிகள் தகராலய ரகசியம்னு சொல்லியிருக்கார். 100 பாட்டு இருக்கு. தகர ஆலய ரகசியம், ரகசியம்னு வச்சுட்டு சிதம்பரம் போகிறீங்க, சிதம்பரம் போனோம்னா சித்தேஸ்வரான்னு சொல்லி சிதம்பர ரகசியம்னு ஒன்று காட்டுவாங்க. ஒரு 3 வில்வ மாலை இருக்கும், இப்படி ஆரத்தி காட்டுவாங்க. நீங்களும் பார்த்துட்டு அவங்க என்ன பணம் கேட்குறீங்கன்னு போட்டு வந்துடுறீங்க. அது கிடையாது. தத்து சித்து ஆனந்தம், அதுதான் சதாசிவம். அப்போ தத்து என்னன்னா, சித்து என்னன்னா, ஆனந்தம் என்னன்னா, இதுக்கு அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தத்து சித்து ஆனந்தம் என்ன சொன்னாங்கன்னா, உன்னுடைய உள்ளத்தில் 3 விதமான மலங்கள் உள்ளது, அதை மதமாயா கண்மங்கள் மறைத்து இருக்கிறது. அதை வெளிப்படையாக கொண்டு வர வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு குரு தேவை. அப்போ குருன்னா என்ன? குரு என்றால் செய்வித்தல், செய்து கொண்டு இருப்பவர், உங்களை செய்விக்க சொல்லுபவர், அவருக்கு குருன்னு. அப்போ அவங்களுக்கு எல்லாம் தெரியணும். அப்படி எப்படி இருக்கணும்? பாரம்பரியமாக வரணும். அரிசி கூட என்ன சொல்கிறீங்க? பாரம்பரிய அரிசின்னு. அப்போ என்ன பாரம்பரியம்னு ஒன்று இருக்குது. அருணகிரிநாத சுவாமிகள், அதுக்கப்புறம் அருணகிரிநாத சுவாமி கதை எல்லாருமே உங்களுக்கு தெரியும். திருவண்ணாமலையில் சுவாமிகளுடைய முக்தி அடைஞ்ச இது தெரியும். அதுக்கப்புறம் அந்த பரம்பரையில் வந்து வாரியார் சுவாமிகள், அதுக்கப்புறம் இப்போ வள்ளிமலை ஆதீனமாக வந்திருக்கோம். நான் இப்போ 266வது குருமகா சன்னிதானம். அப்போ எனக்கு முன்ன 265 பேர் இருக்கு. இது குரு பாரம்பரியம். சிவானந்த வாரியார் சுவாமிகள் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அவர் மதுரை ஆதீனமாக இருந்தார். அப்புறம் அதில் அருணகிரி சுவாமியை வச்சுட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் திருப்புகழுக்கே ஆதீனமாக இருந்தார். அதுதான் வள்ளிமலை இருந்தது. இதெல்லாம் ஆதீனம் 3 ஆதீனமாக இருந்தது யாருக்குமே தெரியாது. சாமி பிரசங்கம் பண்ணுறது தான் தெரியும். ஆதீனங்களில் வந்து சில கட்டுப்பாடுகள் கோட்பாடுகள் இருந்ததுனால அதை வேண்டாம் என்று துறந்து பாமர மக்களுக்கு போய் தெரியணும், இதெல்லாம் நாங்கள் சொல்லணும்னு சொல்லி தெருவில் வந்து பேசணும். புரியுதுங்களா? அதனால தான் நான் மேடை உங்களோட சமமாக நான் சமமாக இருந்தால் அதற்கு என்ன பேர்? சமபந்தின்னு பேர். ஒன்று கொடுத்தா சம்மந்தி, மந்தின்னா குரங்குன்னு அர்த்தம்.
சம்முன்னா எல்லான்னு அர்த்தம். எல்லா விதமான குரனுடைய அவன் மனசில் இருக்குதுன்னா சம்மந்தி. புரியுதுங்களா? தமிழ் வார்த்தை கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், எங்கள் சம்மந்திங்க வந்திருக்காரு, என்ன எங்களுடைய அருமையான குரங்கு வந்துருக்குதுன்னு அர்த்தம் தமிழாக. இன்னிலேருந்து சம்மந்திக்கு அந்த மாதிரி சொல்லுங்க. எங்கள் அண்ணன் வர்றாரு, எங்கள் மாமா வர்றாரு, எங்கள் கொழுந்தனார் வர்றாரு, அப்படி சொல்லணும். அதுதான் தமிழ். முந்து தமிழ் மாலை கோடி கோடின்னு சாமி பாடுது. எல்லா பாஷையும் பிந்தும், தமிழ் பாஷை முந்தும். இதுக்கு சாட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலேயராக இருந்தாலும் சரி, 5 கண்டமாக இருந்தாலும் சரி, எல்லாமே தமிழ் தான். அந்த காலத்தில் பாஷைகள் இல்லை. குமரி கண்டம்னு இருந்தது 20,000 வருடத்துக்கு முன்ன. அது அழிஞ்சு போச்சு. அதில் ஒரு துண்டு தான் இந்த நாடு. குமரி கண்டம்லாம் உள்ளே போயாச்சு, தமிழ்ச்சங்கள்லாம் உள்ளே போயாச்சு. இருக்கிற மதுரெல்லாம் சும்மா ஒரு கல், அதில் இருந்து வந்தது. அதனுடைய பாரம்பரியம் நாம் எடுத்து பார்க்கணும். அதுதான் தமிழுடைய பாரம்பரியம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்போ ஆதின்னு நம்ம என்னத்தை சொல்கிறோம்? முன் முன் முன்னுன்றது வேறு, ஆதின்னா அதுக்கு கணக்கே கிடையாதுன்னு அர்த்தம். அதனால்தான் இந்த தமிழுக்கு அகரம் முதல் வரைக்கும் யார்? ஆதி பகவன் இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் இது தலைவராக இருந்தார். அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் மாணிக்கவாசக சுவாமிகள் முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக இருந்தவங்க வரும் பொருளை ஈட்டி அவர்கள் பெரும் பயன் அடைவதல்ல, இருக்கின்ற மக்களை ஆதரித்து வரும் பொருளை அவர்களுக்கு கொடுப்பவன் தான் முதலுக்கு அமைச்சர். முதலுக்கு அமைச்சர். இப்போ என்னென்னா எத்தனை கோடி எங்கெங்கே இருக்குதுன்னு முதலமைச்சருக்கே தெரியல. நான் சொல்கிற முதலமைச்சர் நீங்கள் அரசியலாக முதல் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கே தெரியல. அமைச்சர்னு என்ன? அமைப்பது, அமைப்பாளர்கள், காப்பது. நான் கொஞ்சம் அதிக பிரசங்கி, புரியுதுங்களா? நான் அதிக பிரசங்கத்தனமாக பேசிட்டு போகிறேன்னு இல்லை. ஐயா சொன்னார், மக்களுக்கு புரியும்படி நீங்கள் பேசணும், அதுக்கு தான் உங்களை கூப்பிட்றேன்னார். ஆக்சுவலி இன்றைக்கி 2 ப்ரோக்ராம் அதெல்லாம் முடிக்கல, நேரம் வந்துட்டு சாயங்காலம் போய் வரோம் அப்படின்னு சொல்லி வந்தோம். ஏன்னா ஐயா ரொம்ப விருப்பப்படுவேன். மக்களுக்கு புரியணும், அவங்களுடைய கஷ்டம் போக்கணும். சாமி ஏதோ வந்தோம் புராணத்தை சொன்னோம், அது போகக்கூடாது. அவங்க என்னென்ன கஷ்டமாக இருக்காங்களோ அந்த கஷ்டம்லாம் போக்கணுன்றது அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு. எங்க சாய்பாபா கோயில் தானே, நீங்கள் பாபா ஆளுங்களை கூப்பிடலாம், எங்களை கூப்பிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? சன்னிதானங்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு. இல்லை, நீங்கள் பேசினா போகணும், அதுக்கு தான் கூப்பிட்டோம். அப்போ இத்தனை விஷயம் எதுக்கு இருக்குன்னா, இவ்வளோ விஷயம் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுடைய வாழ்க்கையினுடைய இப்போ இருக்கக்கூடிய இதில் நம்ம மாறி போனதுனால எல்லாமே தலைகீழாக போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பழசுக்கு திரும்பணும். டாக்டர் சொன்ன மாதிரி இப்போ பழைய இதுக்கு நாம் எப்படி திரும்புகிறோம்னா, அதுதான் ஆலயம். ஆலயம்னு என்ன? எல்லாரும் வரலாம். இதில் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, பெரியவங்க சின்னவங்க கிடையாது. பெரியவன் அங்கே இருப்பான், சின்னவன் அதுக்கு முன்னே இருப்பான். தூரவான்னு சொல்ல முடியாது. கோயிலில் நம்ம யாரையா சொல்கிறோமே, பணக்காரன் ஏழுன்னு தெரியும், திருடனும் வருவான், பணக்காரனும் வருவான். 2 பேரும் இருக்கக்கூடிய இடம் ஆலயம். இப்போ அந்த ஆலயத்தில் என்ன இருந்தால் இவ்வளோ நடக்கும். அப்போ நம்ம எதுக்கு கோயிலுக்கு போகணும்? நம்மள தான் கடவுள் இருக்கிறாரு. நாம ஏன் கோயிலுக்கு போகணுன்னா, மகான்கள் வகுத்து தொகுத்து கொடுத்த அந்த மந்திர யந்திரங்கள் அதனுடைய பீடத்தினுடைய. இப்போ சாய்பாபா வச்சுருங்கன்னா அவருக்கு ஒரு யந்திரம் இருக்குது, அதை வச்சுருக்கோம். சுமதின்னு கூப்பிட்றோம் ஒருத்தரை, அந்த அம்மா தான் திரும்பி பார்க்குறோம். நீங்கள் பார்ப்பீங்களா? எல்லாருமே திரும்பி பார்க்குறோம். அதுக்காக ஒவ்வொரு பேருக்கும் அகாராதி சகாராத்தம்னு சொல்லுவாங்க. அதை ஆ முதல் அக்குவர், அதுதான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. யாரை கூப்பிட்றோமோ அந்த முதல் இதை வச்சு நம்ம கூப்பிடும்போது அவங்க மட்டும்தான் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து அருள் பாலிக்கணும். அது யந்திரம். யந்திரலோபே, மந்திரலோபே, கிரியாலோபே, தந்திரலோபேன்னு 4 ரிக், யஜுர், சாம, அதர்வனு வேதத்தை தொகுத்தாங்க. 21 விதமான ஆகமங்களை அதில் வச்சாங்க. அதுக்கு 2 கண்களாக புராணங்களை வைத்தார்கள். ஒரு பக்கம் வேதம், ஒரு பக்கம் புராணம். பெரிய முள் சுற்றின்னு வந்தால் தான் சின்ன முள் ஆடும். இப்போ டைம் பார்க்குறோன்னு என்ன பண்ணுறோம்? கடிகாரத்தை பார்க்குறோம். கடிகாரம் என்ன பண்ணுது? சின்ன முள் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை வச்சு தான் நம்ம டைம் சொல்கிறோம். பெரிய முள்ளையை சொல்கிறோம். அகன்று விரிந்து இருக்கக்கூடிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய
அந்த ஒளியாகப்பட்டது நாம் மந்திரங்களாலும் சாஸ்திரங்களாலும் தொகுத்து வகுத்து கொடுத்த அந்த மூலிகையினாலும் நம்ம யாக குண்டத்தில் யாகத்தை விளைவித்து அதிலிருந்து கங்கேச்ச முனேச்ச சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சாநித்தியம் குரு அத்தனை சப்த நதிகளும் இந்த குடத்தில் அமைய வேண்டும் என்று சொல்லி அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கும்பத்தில் அந்த யந்திரங்கள் பிரதிஷ்டைக்காக கொடுக்க உள்ள 7 நதி சப்த நதிகளையும் அதில் அமைத்து அதிலிருந்து கும்பத்திலிருந்து பிம்பத்திற்கு செலுத்தி நாடி சந்தானமாக தர்பையில் போட்டு ஏன் தர்பை சொன்னாங்க அப்படின்னா எங்கே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை ஈர்த்து சேர்க்கக்கூடியது தர்பை. அதுக்கு சரம்னு பேர், சரவண பொய்கைன்னு. இப்போ அந்த சரவண பொய்கையிலேருந்து யார் வந்தாங்க? முருகப்பெருமான் வந்தார். முருகப்பெருமான் யார்? சிவபெருமான் தான் முருகப்பெருமான். சிவபெருமானுக்கு 5 முகங்கள்னு எல்லாருக்கும் தெரியும். 6வது முகம் இருக்குதுன்னு ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும். அது மேலே நோக்கி இருக்கும். ஈசானியம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜாதம் அதோமுகம் 6 முகம். இந்த 5 முகம் தான் சிவபெருமானுக்கு தெரியும். 6வது முகம் அவர் காட்ட மாட்டார். பார்வதிக்கே தெரியாது. அது யாருக்கு தான் தெரியும்னா ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும். சாய்பாபா போல, சத்ய சாய்பாபா போல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், அந்த ஞானிகளுக்கு மட்டும்தான் கண்ணு முன்னா அவர் அந்த வெள்ளையாக மேலே இருந்து காட்டுவார். இந்த வெள்ளையாக இருக்கிறது என்ன? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுக்தி, ஆக்ஞா 6 ஆதாரங்கள் உள்ள இருக்குது. சக்கரம் என்ன சாமி கதை ஓடுறீங்களா? புதுசாக சொல்கிறீங்க. கதை இல்லை, முதுகுத்தண்டு தான் குடிமரம். ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல், தெல்லத் தெரிந்தவருக்கு ஜீவன் சிவடு. புரியுதம்மா? அப்போ சிவபெருமான் எங்கே இருக்கார்? உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறார். என் குருநாதர் சொல்வார், வாரியார் சுவாமி அழகாக சொல்வார். என்ன சொல்வார்னா, டயருக்குள்ளே டியூபுக்குள்ளே காத்துன்னுவார். அதுக்கு விஷயமே தெரியல. இவர் வெயில் வந்துச்சு, அண்ணா இப்படி வரலாமா? இப்படி அப்போ டயருக்குள்ள டியூபுக்குள்ளே காத்துன்னா என்ன அர்த்தம்? டயரு டியூபு 2 இருந்தாலும் என்ன வேணும்? காற்று வேணும். அந்த காற்று எப்படி இருக்கணும்னா, இப்போ ஒரு கார் வருதுன்னா ஒவ்வொரு காரும் ஒவ்வொரு டயருக்கும் ஒவ்வொரு விதமான காற்று உள்ளே செலுத்தணும். 35 வெயின்னுவான், 40 வெயின்னு, 20 வெயில். அந்த பேலன்ஸ் இருந்தால் தான் இன்னும் பேலன்ஸ் பண்ணின்னு போகும். அப்போ காற்று உருவத்தை நீங்கள் பார்க்க முடிஞ்சுதா? டயரு தெரியுது, டியூப்பு தெரியுது. அது இயக்கி கொண்டு போகிறது இவ்வளோ டன்னுக்கு இவ்வளோ வெயிட்டையும் எடுத்துகிட்டு போகுது எதுன்னா அந்த காற்று. அப்போ அந்த காற்று டயர்லேருந்து போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நகரமா வண்டி பென்சர் போடணும். அப்போ டயருக்கும் டியூப்புக்கும் பென்சர் போடலாம். உள்ளே இருக்கிற சிவத்துக்கு பேர், இதுக்கு பேர் இருக்குது சிவம். இது வெளியில் போயிடுச்சின்னு வச்சுக்கோங்க. அந்த சிவத்தில் மேலே ஒரு கால் எடுத்துருங்க. சிவம்ல கால் மேலே இருக்கிறத எடுத்தால் அப்போ உன் பேர் என்ன? என்ன சொல்லுவான்? எப்போ தூக்குறீங்க? மாலாவாவது இருக்கட்டும், அம்மாலாவது இருக்கட்டும், என்னமாவது இருக்கட்டும், கீதாவாவது இருக்கட்டும், பேர் உனக்கு உண்டு. எதுக்கு ஒன்று? உன்னுடைய உடம்புக்கு பேர் உண்டு. ஆத்மாவுக்கு பேர் உண்டா? ஆத்மாவுக்கு என்ன பேர்? சிவம். அந்த சிவமானது உள் மேலே இருக்கக்கூடிய அந்த குறிதான் உன்னுடைய வாழ வைக்கும் தெய்வம். அந்த குறியாகப்பட்டது நாசி வழியாக போய்விட்டால் அதற்கு பேர் சவம்னு பேர். அந்த சவமாகப்பட்டு இருந்தால் அதுக்கு ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. 24 மணி நேரத்துக்கு மேலே அந்த உடம்பு எதுவுமே தெரியாது, எல்லாமே போயிடும். இருக்க முடியுதா? 48 மணி நேரம் இருக்கலாம். இருக்க முடியுதா? பையன் வெளியிலேருந்து வரணும், 3 நாள் வச்சுருக்கணும் ஐஸ் பேக்கில். இருக்க முடியுதா? எல்லாம் 4 நாள். 5ஆவது நாள் பார்த்தீங்கன்னா எந்த ஐஸ் பாக்ஸும் வேலை செய்யாது, கருத்துடும், வெடிப்பு விடும், அதுலேருந்து எல்லாமே போகும். திருப்புகழில் இது இருக்குது. எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி குழந்தை பிறக்கும், எப்படி முதல் மாதத்துலேருந்து கடைசி வரைக்கும் எப்படி இருக்கும், எல்லாமே இருக்குது. நாம் தான் படிக்கிறதே இல்லையே, கேட்குறதே இல்லையே. பெரியவங்க பேச்சு நம்ம கேட்குறதே போனதுனால தான் பாழா போச்சு எல்லாமே. இப்போ உங்கள் வயசுலலாம் பெரியவங்களாம் இருந்தப்பா அம்மா அப்பாவுக்கு அடங்கி இருந்தீங்க. இப்போ அப்படியே ரிவர்ஸ்.
அவங்கள பார்த்து நம்ம பயந்து அவங்க பசங்களை காத்து இது பண்ணிட்டு அவன் என்ன சொல்லுவான், மருமகன் என்ன சொல்லுவா இருக்கா? புரியுதுங்களா? அப்ப நம்ம மாமியார் அம்மா மாதிரி பார்த்தா நம்மளை எப்போ பாப்பா மருமக அம்மா மாதிரி பாப்பா. நம்ம மாமியாரை நாம் நம்பாமல் பார்த்தோம்னா வரவா அதே மாதிரி தான் பாப்பா. அப்போ யார் சொல்லி கொடுக்குறீங்க? நாம் பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். எங்கள் பாட்டியை நீ பார்த்துருந்தாதுன்னா இன்னும் எங்கள் பொண்டாட்டி பார்க்கும், என்ன யார் பார்ப்பாங்க, வேலையை பாருமா சொல்கிறாங்களா இப்போ இருக்கிற பசங்க. இதுக்கு அப்போ என்ன பண்ணுறீங்க? ஆலயத்தில் வந்து யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் உட்காந்து, சுவாமி நான் உன்னை தான் நினச்சி வந்திருக்கிறேன், எனக்கு இந்த குறையெல்லாம் இருக்குது பாபான்னு கேட்கும்போது அவர் முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும். அந்த சிரிப்பு ஒன்று சரிப்படுத்தும். ஏன்? அது கல் தானே, கல் தானே, ஒளி வச்சு செதுக்குனது தானே, உருவம் கொடுத்தது தானே. அந்த நான் சொன்னது என்னன்னா, அகன்று விரிந்து இருக்கக்கூடிய அந்த இறையாற்றலை யாக குண்டத்தில் ஈர்த்து சேர்த்து மந்திர விழவில் நெருப்பில் விழ வைத்து வேள்வியில் விழ வைத்து அந்த வேள்வியிலிருந்து கும்பத்துக்கு செலுத்தி கும்பத்திலிருந்து பிப்பத்துக்கு இப்போ திருநாட்டு விழா அப்படின்னு நம்ம விழாவை நடத்ததுனால இதில் இருக்கக்கூடிய ஆற்றலை சலைக்கு ஊற்றுவோம். அது வரைக்கும் அது கல் இப்போ ஆண்டவன். புரியுதுங்களா? இதுக்கு உதாரணம் சொல்கிறேன். உங்கள் வழியாகவே நான் வந்துட்டால் நல்லது. அரிசி மூட்டையிலேருந்து அரிசி எடுக்கிறோம், நல்லா அலம்புறோம், அதை எடுத்து ஊற வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போல்லாம் குக்கர் வந்துச்சு, பழா போச்சு. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு அதை கொதிக்க வைக்கிறோம். நல்ல பதமாக வரும்போது கஞ்சி எடுத்துடுறோம், வடிகட்டுறோம். இந்த கஞ்சி தனியாக அதில் இருக்கிற சக்தியெல்லாம் போயிடுது. சக்கையை நாம் சாப்பிட்றோம், அதான் மாட்டுக்கு போட்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் ஆலயம். ஆலயம் அதே தான். சுவாமி முன்னுடைய ஆற்றலை எடுத்துக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய தீவினை சக்திகளை அங்கே உள்ளே போனோன்னா அந்த எந்திரம் ஃபில்டர் பண்ணுது, அதுதான் அலம்புறது. அதுக்கப்புறம் அந்த உன் மனசு சுவாமிகிட்ட லயமாகும்போது அங்கிருந்து நல்ல ஆற்றலை கொடுக்கிறது. நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு ஒயரு சேர்ந்தால் தான் பல்ப் எரியும். புரியுதுங்களா? இது அங்கே போச்சு, அங்கங்கே வந்தது. கொஞ்சம் பிரசாதம் எப்படியும் வெங்கடேஷ் ஐயா வச்சுருக்கார். சாப்பிட்ட உடனே மனசுக்கும் திருப்தி, வயிற்றுக்கும் திருப்தி. ஐயோ நல்லா இருக்கட்டும், அடுத்த தடவை எனக்கு நடந்தால் நான் எதாவது பண்ணுறேன்னு நம்ம நினைக்கிறதில்ல. அது வரைக்கும் சாப்பிட்டு நம்ம போயிட்டோம், திருப்தியான இடத்த மறந்துட்டோம். மறுபடியும் கஷ்டம் எப்போ வருதோ அப்போ ஆண்டவங்கிட்ட போகுது. இதுதான் மனிதனுடைய இயல்பான வாழ்க்கை. இதுக்கு பசுன்னு பேர். 20 வயசு வரைக்கும் குழந்தை வளர்ந்து காலேஜ் ஆச்சுன்னு காலேஜில் சேர்த்து காலேஜுக்கு போன மேரேஜ் பண்ணின்னு அதுவாக வந்துட்டு இப்போ இல்லை கஷ்டம் இல்லாமல் அம்மா அப்பாவுக்கு அது கொடுக்குற தொந்தரவு தாங்க முடியாமல் என்ன ஆகுது? காதல் பண்ணுற வரைக்கும் தான் நல்லா இருக்கு, கல்யாணம் பண்ண பிறகு சாதல் ஆகி போகுது. அது வரைக்கும் இவனுக்கு அந்த அம்மாவை பார்த்தா எங்கே இருக்கிறானே தெரியல, ஆகாயத்துக்கு கீழுக்கும் ஒன்றா குதிக்கிறான். கல்யாணம் ஆனுமே அவள் பண்ணுற வேலைக்கு இவன் குதிக்கிறான். இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் இல்லை. அப்போ இன்பத்தில் குதிச்சான், இப்போ துன்பத்தில் அனுபவிக்கிறான். புரியுதுங்களா? அப்போ இன்பமும் துன்பமும் இரண்டு வந்தால்தான் அது வாழ்க்கைன்னு. இன்பமாகவே இருந்தால் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்காது. ஒரு துன்பம்னு ஒன்று வைப்பான் ஆண்டவன். ஏன்னா மறுபடியும் நீ மறந்துட்ட, அதனால் எங்கிட்ட வரணும், அப்போ தான் நீ ஆண்டவனை நினைப்ப. ஏன்னா வந்த இடத்த நாம் மறக்கக்கூடாது. எப்போவுமே எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்த மறக்கக்கூடாது. இதை தான் சொல்கிறா திருஞான சம்பந்த பெருமானும் சரி, அருணாத பெருமானும் சரி. வேதங்களும் என்ன சொல்லுதுன்னா, 51 லட்சம் விதமான யோனி பேதத்தில் நான் பிறந்தேன், எனக்கு பிறவா வரம் வேண்டும். எனக்கு என்ன வேணும்? எப்படி எப்படி நான் பிறந்தேன், எப்படி எப்படி போனேன்னு மாணிக்கவாசகர் சொல்கிறார். புழுவாய் கூடாய் பல்மிருகமாகி பறவையாய் அப்புறம் பேயாய் கணங்களாகி வல் அசுரர்களாகி இப்படிலாம் வந்து நான் பிறந்தேன். எனக்கு எதில் சொல்கிறார்? முதல் பாட்டில் சொல்கிறார், நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒரு அர்த்தம் தெரியுமா?
இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாய்ப்பால். ஆமாம் இருக்குது. வழியில் பார்த்தேன், நாய் ஒன்றுக்கு போயிட்டு இருக்குது பிள்ளையார் மேலே. அது பிள்ளையார் சக்திக்கு மட்டும்தான் அவன் எல்லாமே பண்ணுவான் போல இருக்குது. கரெக்ட் தானே? ஆமாம். கொஞ்சம் முன்ன வந்து அம்பாள் கோயில் எத்தனை நாள் ஆச்சு அந்த மாலை போட்டு அந்த மாலை காஞ்சி போய்கிட்டு. என்றைக்கு ஆடி மாதம் வந்து கூழ் ஊற்றி அன்றைக்கி தான் அம்மாவே அபிஷேகம் பண்ணுவோம் நாங்கள். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தொலை வந்தோம், பெருமாள் கோயில் மணி அடிச்சுட்டு இருந்தான். இவன் லுங்கியோடு போனான், இப்படி சாமி கொடுன்றான், போட்டு வந்துட்டான். கொடுக்குற சாமி இப்படி வரணும்னு சொல்லலை, வாங்க போகிற நாமளும் இந்த மாதிரி தான் வாங்கணும்னு சொல்லலை. ஏன்னா நம்மளுக்கு கட்டுப்பாடு கிடையாது. மற்ற இதுக்கு என்ன, ஞாயிற்றுக்கிழமைனா புக் எடுத்து நீங்கள் வரணும், இதெல்லாம் சொல்லணும், இதுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கணும், கட்டுப்பாடு. 5 வேளை நம்ம தொழுகணும், காலு கை முக்கெல்லாம் கழுவணும், 10 நாள் ஆனாலும் குளிக்கலன்னா பரவாயில்ல, சென்ட்டை தடவணும், கப்படிச்சுனே வந்தால் கப்படிச்சுனே போகலாம், அவனுக்கு ஒரு நீதி. ஆனால் நமக்கு ஏதாவது இருக்குதா? விபூதி வச்சாலும் சரி, லுங்கி கட்டினாலும் சரி, சன்னியாசி வந்தாலும் சரி, திருட்டு சாமியார் எங்களை மாதிரி ஆள் வந்தாலும் சரி, எங்களை மாதிரினா இப்போ திருட்டு சாமியார்னு என்ன கேட்டக்கூடாது, திட்டும் சுவாமி நாங்கள்லாம். புரியுதுங்களா? எங்களை மாதிரி வந்தாலும் சரி, உண்மையான சாதுக்கள் வந்தாலும் சரி, எல்லாருக்கும் நம்மக்கிட்ட ஒரே மரியாதை. யோ அந்த பக்கம் போய வந்துட்டான் வாங்கிறதுக்கு சொல்கிறீங்களா? உண்மையான சாமி வந்தாலும் அதே வார்த்தை, திருட்டு சாமி வந்தாலும் அதே வார்த்தை. திருட்டு சாமின்னா என்ன? வீட்டில் சோம்பியார் இருந்து எதுவுமே செய்யாமல் இருந்து அவன் காவியை கட்டிக்கின்னு அந்த உடைக்கு மரியாதை கொடுக்காம ஏமாத்துறாம்பார், அவனுக்கு தான் இந்த பேர். புரியுதுங்களா? அந்த மாதிரி வள்ளிமலையில் 300 சாமியாருங்க இருக்கிறாங்க. நான் சோறு போட்டுனுக்கிறேன், மத்தியானம் 12 மணிக்கு பெல் வச்சு சோறு. ஏன்னா இந்த 300 பேர் அதில் ஒருத்தனாவது சன்னியாசி ஆக மாட்டானா அப்படின்னு பார்த்தா, நைட் ஆனால் கஞ்சா பீடி அடிச்சுனுக்கிறான் தனியாக, சாமிக்கு தெரியாது. புரியுதுங்களா? இது நடக்கும்னு தேவாரத்தில் இருக்குது. எது நடக்கும்னு, மக்கள் எப்படி இருப்பாங்க, ஏன்னா நம்மளுக்கு கட்டுப்பாடு கிடையாது. எங்கே வேணாலும் சாமியை கும்பிடலாம், எப்படி வேணாலும் சாமியை கும்பிடலாம். நம்மளை கேட்குறவங்க யார்? நம்ம தான் யார் பேச்சு கேட்குறது இல்லையே. புரியுதா? நூல்கள் படித்து எத்தனை நாள் ஆச்சு நீங்கள்? நான் இங்கே வந்து 1 மணி நேரம் உங்களோட நான் பேசுகிறேன்னா, நான் ஒரு 1000 மணி நேரம் நான் 1000 புத்தகங்களை படிச்சிருந்தா தான் இந்த ஃபில்டர் பண்ணி உங்கள் எதிரில் அது சொல்ல முடியும். நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லிட்டேன், நாதன் தாழ்வாழ்கன்னு சொல்லிட்டேன், ரைட்டு. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்கிறதுக்கு 30 நாள் ஆகும். புரியுதாம? இப்போ கண்ணு இப்படி இமிச்சினுங்கிறீங்களா, நீங்கள் நினச்சா பண்ணிகிட்டு இருக்கீங்க. பாருங்க, இந்த கண்ணு இருக்குது பார்க்குறோம், அந்த கண்ணுக்குள்ளே ஒரு பாவைன்னு ஒன்று இருக்குது, அதுதான் உங்களுக்கு லென்ஸு. புரியுதுங்களா? அது திரை ஒன்று போட்டால் உடனே ஆப்ரேஷன் பண்ணி திரையை விளக்குறோம் 60 வயசான. அப்புறம் அந்த பாவை கொஞ்சம் கம்மியானவுடனே என்ன பண்ணோம், பார்வை கம்மியாகுதுன்னுட்டு லென்ஸ் வச்சு பார்வை டிம்மாக இருக்குது, டிப்பாகுது, ஃப்ளாஷ் ஆகுது, அதுக்கு ஒரு அமௌண்ட் வச்சுட்டான் டாக்டர்ஸ். ஆனால் ஆண்டவனுக்கு எத்தனை கோடி கொடுத்தா ஒவ்வொரு பார்ட்டும் நம்மளுக்கு உள்ளே செட் பண்ணியிருப்பார். உன்னை பெற்றாங்களே ரைட்டு, அம்மா அப்பா உள்ள உருவத்தை கொடுத்தது யார், உணர்வை கொடுத்தது யார்? அதெல்லாம் ஒரு நாளாவது நம்ம யோசிச்சுருக்கிறோமே, ஒரு நாளாவது. உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனம் நீ இல்லையோ, எல்லா மறை என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. உல்லாசமா இருக்கிறேன், நிராகுல. அந்த எவ்வளோதான் மனங்குது, எவ்வளோதான் செலவு பண்ணுறோன்னு தெரியல, இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறேன். ஒரு நாளாவது நம்ம உட்காரணும், யோகம் பண்ணணும், தியானம் பண்ணணும், சிவபெருமானை நினைக்கணும். யாராவது நினைச்சோமா? நினைக்கலையே. ஏன்? நம்ம மதத்தில் ஒழுக்கம்தான் ஆண்டவன். ஒழுக்கம் எழுப்புந்தரெல்லாம் ஒழுக்கம் உயிரினும் ஒவ்வொருப்படும். அதுக்கு பேரு தான் சனாதன தர்மம். அப்ப ஒழுக்கத்தில் என்ன இருக்கு? ஆண்டவனை பார்க்கலாம். வாரியார் சுவாமிகள் மதுரைக்கு கதைக்கு போறாரு.
ராத்திரி ட்ரெயின் ஏறிட்டார், காலையில் போய் இறங்க போகிறாரு, 6 மணி ஆச்சு. சுவாமி அனுஷ்டானம் பண்ணோம், குளிக்கணும், முடியாது. விபூதி ஸ்நானம்னு எங்களுக்கு உண்டு. முடியலன்னா விபூதி மேலே சுவாமி தெளிச்சுட்டு விபூதி பூசணும்னா குளித்த மாதிரி ஆகிடும், அனுஷ்டானம் பண்ணுவோம். புரியுதுங்களா? அப்போது அங்கே இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் வந்தக்கூடிய கல்லூரி மாணவர்கள் சுவாமியை பார்த்து கிண்டல் அடித்தாங்க. எப்போ பார்த்தாலும் விபூதி பூசுகிறாரு அப்படி. அதில் ஒரு பையன் கேட்டான், சுவாமி எப்போ பார்த்தாலும் இந்த வெள்ளை அடிக்கிறீங்களே எதுக்குன்னு கேட்டான். கொஞ்சம் அதிக பிரசிங். சாமி அதை விட அதிக பிரசிங் ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி இது என்ன மாதம்? தை மாதம், வெக்கேஷன் போகிறோம் சாமி. ரைட், தை மாதம் வந்துச்சு. தை மாதம் எதுக்கு லீவ் விடுவாங்க? பொங்கல். பொங்கல் கண்டிப்பாக உண்டா? ஆமாம் சார். சரி, பொங்கலுக்கு என்னென்ன பண்ணுவோம்? சாமி போகின்னு வரோம், பழைய சாமான்லாம் கொளுத்திடுவோம், மறுநாள் பொங்கலுக்கு எல்லாம் புதுசாக போடுவோம், சட்டெல்லாம் போடுவோம். ரைட், போடுறீங்களா? அதுக்கப்புறம் ஒன்று செய்வீங்களே, இதெல்லாம் செய்யறதுக்கு இன்னொன்று செய்யணுமே. இந்த பழைய சாமான்லாம் எடுத்துகிட்ட பிறகு வீடு என்ன பண்ணுவீங்க? சுத்தம் பண்ணுவோம். சுத்தம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்க? சுண்ணாம்பு அடிக்கும். எதுக்கு சுண்ணாம்பு அடிக்கிற? வீடு சுத்தமாக இருக்கணும்னு அடிக்கிறோம். அந்த சுத்தமாக அடிச்சுக்கிற வீட்டுக்கு நாங்கள் தானே சாமி உள்ளே போகிறோம். அதுபோல் சிவபெருமான் உள்ளே இருக்கிறார், நாம் அவரை பார்க்க உள்ளே போனோம், அது இந்த வழியாக தான் போனோம். அதனால் வீட்டுக்கு நீ வெள்ளடிக்கிற மாதிரி நான் வெள்ளடிக்கிறேன்னா சாமி எங்களுக்கு கொஞ்சம் கொடுன்னா. சாமியுடைய வாழ்க்கை வரலாறுல இது இருக்குது. ஓமானம் ஓமேயம் ரெண்டும் சொல்லணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டோம், கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம், அந்த தண்ணி பட்டுதுன்னா என்ன அப்படின்னா, அந்த கும்பாபிஷேக தண்ணி பெற்று இறந்து போய் 10 வருஷம் ஆன பிறகு திருஞான சம்பந்தர் இந்த சென்னைக்கு வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரன் கோயிலில் இறந்து போன சாம்பலை இந்த கும்பாபிஷேகம் பண்ணி அந்த தண்ணி அப்படி இறைச்ச உடனே எப்படி இறந்தாலும் அந்த மாதிரி பெண் வந்தாலாம். அவளுக்கு பூம்பாவைன்னு பேர். சிவனேசன் செட்டியார்னு இருந்தார். அவர் திருஞான சம்பந்தருடைய அருள் பெற்று குழந்தை பிறந்தது. பிறந்தப்பே சொல்லிட்டாங்க, திருஞான சம்பந்தருக்கு என் பொண்ணை கொடுத்துட்றேன். இதையே வளர்த்தாங்க அந்த பொண்ணுக்கு சொல்லி, நீ அவர் தான் கணவனாக இது பண்ணணும், அவருடைய அருளால் பிறந்த, அதனால் நாங்கள் அவருக்கு தான் உன்னை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். அவளும் அப்படியே மனசில் நினச்சிட்டு வந்துட்டா. வயசுக்கும் வந்துட்டா, வயசு பொண்ணு. திருஞான சம்பந்தரை பார்த்ததில்லை. அப்போ கபாலீஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கு திருஞான சம்பந்தர் வரார். என்ன சொல்கிறோம், இவர் எப்படி மாட்ட ஒன்றுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தால் சமண மதர் அவங்க கொஞ்சம் பேர் ஒரு பக்கமும் இவங்க ஒரு பக்கம் இருந்தது. அதில் ஒருத்தன் சூழ்ச்சி என்ன பண்ணால், செத்துப்போன பொண்ணு எதிர்த்துன்னு வந்து வச்சா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லு, ஒப்படி. அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம பார்த்துக்கலாம், நீ அவருக்கு தானே கொடுக்குறோன்னா அப்படின்னு அதில் ஒருத்தன் இவருக்கு சொல்லி கொடுத்தாரு, சிவனேசன் செட்டியார். இந்த பொண்ணு கோயிலுக்கு போகும்போது அரவன் தீண்டி பாம்பு தீண்டி செத்து போச்சு. அவர் மசானத்தில் கொளுத்தி ஒரு சொம்பில் போட்டு திருஞான சம்பந்தர் வந்தாருன்னா அவர் சொல்லிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம கடற்கரையில் விட்டுடலாம், இல்லை காசியில் விட்டுடலாம் அப்படின்னு மனசில் இருந்தார். இப்போ காசிக்கு மோடியுடைய பெரும் முயற்சினால் இங்கே ஏறினா அங்கே 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் போய் இறங்கிடணும். அந்த காலத்தில் காசிக்கு போனோம் திரும்பி வரமாட்டான்னு பேர், நடந்து போகணும். அது எத்தனை விதமான காடுகள் போகணுமோ, என்ன மிருகம் சாப்பிடுமோ என்னன்னு தெரியாது. அதனால் காசிக்கு சென்றவர்கள் முக்தி அடைகிறான்னு பேர். காசியில் போய் இறந்து இது போனால் முக்தி. ஆனால் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய எம்பெருமானை நம்ம நினச்ச இடத்துலையே முக்தி. புரியுதுங்களா? அந்த திருவண்ணாமலையில் இருந்து நம்மளுக்கு அருள் பாலித்து கொண்டு இருப்பவர் தான் அருணகிரிநாத பெருமான். இன்றைக்கும் இந்த மூலஸ்தானம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அருணகிரிநாத சுவாமி சமாதின்னு இருக்குது, யாருக்கும் தெரியாது. அப்போ திருஞான சம்பந்த பெருமான் வந்தார். இந்த கும்பாபிஷேக தண்ணியை எல்லார் மேலே இது பண்ணும்போது பாடிட்டே வரும்போது சுவாமி அப்படின்னு அழுதாங்க. நீங்கள் மட்டும் எதுக்கு அழுகுறீங்கன்னா, சிவனேசன் செட்டியார் சொன்னார், உங்களுக்காகவே நாங்கள் வந்து ஒரு பொண்ணை வளர்த்தோம், உங்களுக்கு தரணும்னு சொல்லியிருந்தோம். இது மாதிரி நீங்கள் தீண்டில் அரவன் தீண்டி போச்சு, அந்த சாம்பல் ஒரு பானையில் போட்டு வச்சுருக்கேன், அப்படியா கொண்டு வா. ஏன்னா ஞானிகளுக்கு எல்லாமே தெரியும், நீ என்ன நினைக்கிறேன். சரி, இங்கேயும் ஆண்டவன் நம்மளை சோதிக்கிறானா, ரைட் வை, கொடுத்துட்டியா, என்கிட்ட ஒப்படைச்சிட்டியா? கொடுத்துட்டேன் சார். சரி, 11 பாடல் பண்ணார். திருநன்னீராட்டு விழா காணாமல் போனையோ பூம்பாவாயின்னு. உங்கள் அப்பா இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ செஞ்சார, அதை ஒரு நொடியாவது நீ பார்க்கணும் இல்லையா? பார்க்காம போயிட்டியம்மா,
இப்போ பாருமான்னு தள்ளி தெளிச்சார். செத்து போய் சாம்பலாக அந்த பொண்ணு பொண்ணாக வந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயிலில் அந்த பின்வாசல் பக்கத்தில் ஒரு 2 குடம் உடையிற மாதிரி ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கும். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, போனால் இனிமேல் பாருங்கள். புரியுதுங்களா? அந்த சுவாமியை பார்த்து வேண்டிங்கன்னா உங்கள் பெண்ணுக்கு வரக்கூடிய கண்டங்கள் போயிடும். அது பதிகம் உண்டு. 11 பாடல்களையும் நீங்கள் அந்த இடத்துல பாடி மனமுருகி பாடினால் பெண்கள் இடத்துல கொடுத்த இடத்துல கணவன் சரியில்லாமல் இருந்து ஏதாவது இருந்தால் 48 நாள் இந்த பதிகத்தை நீங்கள் பாடுங்க. மாப்பிள்ளை தானே வந்து பொண்ணு கூட்டின்னு போயிடுவான். நான் நிறைய பேருக்கு சொல்லி டைவர்ஸ் ஆனவங்கெல்லாம் ஒன்றாயிட்டாங்க. புரியுதம்மா? அப்போ மற்ற மதத்துக்கு ஒரு புஸ்தகம், மற்ற மதத்துக்கு கட்டுப்பாடுகள் உண்டு, இந்து மதத்திற்கு கட்டுப்பாடு இல்லை. ஏன் இல்லை? எல்லாமே நமக்கு தெரியும். ஒழுக்கம்தான் நம்மளுக்கு ஆண்டவன். அதுக்கு பதின்னு சிறு வயசில் பதி, இப்போ பாசம் வந்தாச்சு. கல்யாணம் ஆச்சு, குழந்தை பெற்றது, பாசம் வந்தாச்சு. பதி, பசு, பாசம். இந்த 3 மலங்களையும் விட்டால் ஆண்டவனை காணலாம். எப்போ? 60 வயசுக்கு அப்புறம். அப்பவும் நம்ம கேட்கறதில்ல. உடனே லாயர் நோட்டீஸு ஆண்டவன் அனுப்புகிறான். என்ன? முடிக்கு ஒரு வெள்ளையாக அனுப்புகிறான். அது வரைக்கும் சிவா, அது வரைக்கும் கருப்பாக இருக்கிற முடி லைட்டாக கொஞ்சம் வெள்ளை முடி பார்க்குது. ஏமா விடுற லாயர் நோட்டீஸ் அது. சீக்கிரம் உன்னை வந்து பிடிச்சிக்க போகிறேன், இப்பாவது கோயிலுக்கு போய் சிவனை பாடுறா, இப்பாவது நினை எல்லாத்தையும் விட்டு பதி, பசு, பாசம் என்கின்ற மும்மலங்களையும் விட்டு ஆண்டவனை நினை அப்படின்னு எமன் ஒரு லாயர் நோட்டீஸ் தான் இந்த நரை. அதுக்கு நீ திரை போடுற. ஏன் அவன் சொல்கிறான் நீ டை ஆகிடுவிடா அப்படின்னு. சாமி நான் டையா மாட்டேன், நான் டை அடிச்சுக்கிறேன். இவன் டை அடிச்சுன்னு வரான். இவனுக்கு டையாக போகிறேன்னே தெரிய மாட்டேங்குது. டை அடிச்சுன்னு எத்தனை நாள் இருக்க போகிற? அதையும் மீறி ஒரு நாளுக்கு சிவபெருமானோட ஐக்கியமாக போகிற. அப்போது 2 தான் உனக்கு வரும். என்ன வரும்னா, கோயில் எங்கே கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துல மடங்களில் இந்த மாதிரி போனால் நம்ம என்ன பண்ணோம்? அன்னதானம் வழங்க வேண்டும். அப்போ அன்னதானம் வழங்கவில்லையா, அங்கே போய் அந்த அன்னத்தை எடுத்து பரிமாறு. அதுவும் உன்னால் முடியலையா, அங்கே வேலை செய். அதுக்கு உழவார பணின்னு 80 வயசு வரைக்கும் அப்பர் சுவாமிகள் வந்து சைவ சமயத்தில் இல்லை. அவங்க அக்கா திலகவதியார் தான் திருவைந்தபுரத்தில் சைவ சமயத்தில் இருந்தாங்க. ஆனால் இவர் சமணர் மதத்தினை ஆட்கொண்டு அவன் பண்ணுற சித்து விளையாட்டில் மயங்கி அந்த சித்துக்களுக்கு அடிமையாகி என்ன ஆனாங்க? அவர் தலைவரானார். எதுக்கு? சமண மதத்துக்கு. சமண மதத்துடைய கோட்பாடு என்ன? ஆண்டவன் கிடையாது, நாம் தான் ஆண்டவன். நம்ம மதத்துலேயும் உண்டு. நம்ம மதத்துலேயும் 2 உண்டு, துவைதம் அத்வைதம். ஆண்டவன் உண்டு, நாம் வேறு, ஆண்டவன் வேறு. இது ஒன்று. நாமே ஆண்டவன் அத்வைதிகள். நாமே ஆண்டவன் எப்படி ஆக முடியும்? ஆண்டவன் நீ மாறிட முடியுமே? முடியாது. கட்டையை கடந்தால் கனல் வரும். கட்டைக்குள்ளே கனல் மறைந்து இருக்கிறது, பாலுக்குள்ளே நெய் மறைந்து இருக்கிறது. இந்த பாலுக்குள்ளேருந்து நெய் தனியாக பிரிப்பது போல உன்னை நீ பிரித்தால்தான் ஆண்டவனை நீ போய் பார்க்கலாம். அப்போ தான் நெய்யாக முடியும். அந்த நெய் ஓமத்துக்காகும். அந்த ஓம கோயில சுவாமி வரும். அப்படி அதுக்காக தான் மூர்த்திகள் வைத்து கீர்த்தியை நாம் சம்பாதிக்கிறோம். நெஞ்சக்கன கல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் செஞ்சோர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவா. இதில் ஏதாவது வந்து திருப்பூரில் பாடியிருக்கார் சாமி. 51 பாடல் பாடியிருக்கார் கிளி வடிவா மாறி. ஆனால் இந்த 51 பாட்டையும் நம்மளுக்காக பாடினார ஒழி. இந்த 51 பாட்டு தினமும் பாடினீங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த கஷ்டமே வராது. கந்தர் அனுபூதின்னு இதுக்கு பேர் திருப்பூரில். நெஞ்சக்கன கல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம். இதுதான் சொல்கிறார். 5 பூதமும் 6 சமயமும் மந்திரவேத புராண கலைகளும் 51 அட்சர லிபி மாலையும் தந்துனாது.
இதை தான் கடைசியாக சொல்கிறார். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கைதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய். கடைசியில் எங்கே திரும்ப வச்சார்? குரு வாக்கிலிருந்து வைத்தார். புரியுதாம்ம? வெங்கடேசன் என்ன நேராக கூப்பிட்டுருந்தா எனக்கு வரத்துக்கு நேரம் கிடையாது. அப்போ யார் கூப்பிட்டாங்க? காஞ்சிபுரம் எஸ்எம் சில்க் ஐயா கூப்பிட்டார். ஏன் எனக்கு அவர் பிடிச்சிருக்காருன்னா, பாரதத்தில் வருது, துரியோதன் வந்து இழுக்கிறான். அது வரைக்கும் கிருஷ்ணா ராமான்னு கூப்பிடல திரௌபதி, கெட்டியாக பிடிச்சுன்னு இருந்தா. அவன் இழுக்க இவ பிடிக்க, கடைசியாக அவன் ஒரு இழுக்கிறான், 2 கை மேலே போயிடுச்சு, கிருஷ்ணான்னு கூப்பிட்டா புடையாக வந்து நின்று. இது எல்லாருக்கும் கதை தெரியும். மகாபாரதம் தெரியாத ஆளே கிடையாது இல்லையா? நமக்கு எல்லாமே கதை தெரியும். ஏன்னா பெரியவங்க அந்த காலத்துலேருந்து ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் டூப்புன்றான் இப்போ இருக்கிறவங்க. ஏன்னா எப்போவுமே ஒரிஜினலுக்கு வந்து கொஞ்சம் டூப்புன்னு ஒரு பேர் உண்டு. எதனால்? மானை நீ காப்பாற்றுறான்னு கையை எடுத்தான், மானத்தை அவன் காப்பாற்றினான். அப்போது நாம் என்ன சொல்லணும்? சரணாகதி தத்துவம்னு அதுக்கு பேர். ஆண்டவனை எப்படி வணங்கணும்? நீ தான் எனக்கு எல்லாமே. கோயிலுக்கு போனால் என்ன சொல்லணும்னா, தாம்பூல பூரித முகிதாடி மீ குஷும பிரபாக சகஸ்ரநாமத்தில் 561வது ஸ்லோகத்தில் லலிதா சகஸ்ரநாமத்தில் இது வரும். தாம்பூல பூரித முகி தாடி மீகே குஷும பிரபாக அப்படின்னா என்ன அர்த்தம்? சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை. அம்மா நான் நல்லா இருக்கணும், அதை திருப்பி சொல்லுமா. அம்மா நல்லா இருக்கணும். அப்போ உங்கள் என்ன ஆகும்? அப்போ என்ன சொல்லணும்? ஸ்வஸ்தி பிரஜாபியாம் பரிபாலயந்தாம் ஞாக்ஞேனாக்ஞமய்யாக கோபிராமணேபியம் சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் சௌக்கியமாக இருக்கட்டுமா, அதை வந்து நீ காப்பாற்றுன்னு நம்ம சொல்லணுமா. அதில் ஒரு உயிர் நாம் நல்லா இருப்போம். அம்மா நான் மட்டும் நல்லா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் சீக்கிரம் ஒழிஞ்சு போகணும், அவன் காரில் போகிறான், நான் இப்படி இருக்கிறேன், சீக்கிரம் அவன் ஒழியணும், அந்த இடத்துக்கு நான் வரணும். வர முடியுமா? ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்மதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியத்தே ஜன்ம பத்திரிக்கா. நம்ம பிறந்த ஜாதகம் எழுதும்போது இந்த 4 வரி எழுதாமல் ஜாதகம் எழுத மாட்டாங்க. ஜாதகம்னு என்ன அர்த்தம்? பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் என்னென்ன நடக்குது, அந்த கிரகங்கள் என்னென்ன செய்யும்னு. ஆனால் எங்களுக்கெல்லாம் கிரகங்கள் வேலை செய்யாது, நம்முடைய ஆதீனங்களுக்கெல்லாம் வேலை செய்யாது. காரணம் என்னன்னா, ஆசர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. எங்களுக்கெல்லாம் வராது, அவங்களுக்கும் மிகுதியாக இருக்கவங்க தான். அப்போ என்ன, நீ அடியாரை மாறணும். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவ நாம் சொல்லணும். இந்த நவக்கிரகங்கள் படுத்தும் பாடுதான் 2 வினைகள் வருகிறது. அப்போ 2 வினைக்கு இவ்வளோ விளக்கம் உங்களுக்கு சொல்லிட்டேன் தமிழில். அந்த 2 வினையை நம்ம போக்கணும்னா என்ன பண்ணணும்? எந்த செல்வமும் நீ மேலே போன பிறகு வராது. பாவம் புண்ணியம் என்கின்ற 2 வினைகள் மட்டும்தான் வரும். அது கர்மான்னு பேர். அந்த கர்மானா என்ன பேர்? கர்மானா என்ன? நீங்கள் செய்த நூலுன்னு அர்த்தம். என்னுடைய சரீரத்தை நான் எழுதி வைத்திருக்கிறேன், வரலாறுன்னு பேர். எப்போ இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும்? உத்திரகிரக அன்னைக்கு ஐயர் வந்து 4 தலைமுறை 7 தலைமுறை பெரியவங்களை சொல்லுமா, உங்கள் வீட்லேயும் சொல்லு அந்த வீட்லேயும் சொல்லுன்னு சொல்லும்போது 2 வீட்டாருக்கும் தாத்தா தெரியும், தாத்தாக்கு அப்பா தெரியாது, அவங்க அப்பா தெரியாது, 7 தாத்தா தெரியாது. உனக்கு தெரியுமா? உங்கள் அப்பா தெரியும், உங்கள் தாத்தா தெரியும், அவங்க தாத்தா. வரலாறே நாம் மறந்துட்டோம். வரலாறு நாம மறந்துட்டோம். எங்கன்னு நம்ம சௌக்கியமாக இருப்போம்? வர்தனி குல சம்மதாம். நீ பிறக்கணும்னா, இந்த வீட்டை நீ பிறக்கணும்னா, கோடீஸ்வரனை பிறக்கணும்னா உனக்கு குலதேவதை நல்லா இருக்கணும், அவன் உன்னை ஆசீர்வாதம் பண்ணணும். உங்களுக்கு இஷ்ட தேவதை என்ன? பாபா. ரைட். குலதேவதை என்ன? தெரியாது சாமி, எங்கள் அம்மாவை கேட்டால் தான் தெரியும். அவர்களுடைய குலத்திற்கு அவர்களுக்கு ஒரு தெய்வம் உண்டு. அதுதான் இந்து சமயம். புரியுதா? சில பேருக்கு சொல்லுவாங்க, சாமி எங்களை முனியப்பன், அந்த பக்கம்லாம் போனால் அப்படி தான் சொல்லுவாங்க. திருநெல்வேலி போய்
எங்களுக்கு முனியப்பன். இன்னொன்று சொல்லுவாங்க, எனக்கு வந்து இரிசியம்மன், காட்டேரிக்கு இரிசின்னு பேர். இது சிறு தெய்வ வழிபாடுகள். மகான்கள் சொல்லுவாங்க, சிறு தெய்வ வழிபாடெல்லாம் வேணாம், சாமிக்கு வேலைக்காரிங்கெல்லாம் நமக்கு என்னத்துக்கு, சாமியை டைரெக்டாக பிடிங்கன்னு, அதுக்கு தான் சிவாய நாம சொல்லுங்கன்னு சொல்கிறார். சாமி நான் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறேன். சரி, புரியுதுங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இவ்வளோ சொல்கிறேன், ஐயா சொன்னதுனால, கேட்டுக்கிறதுனால. அப்போ குலதெய்வ வழிபாடு நமக்கு இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, சின்ன வயசில் பிறந்த உடனே சாமி தெரிஞ்சிடும். சின்ன வயசில் நாம் பிறந்த உடனே அம்மா அப்பா தெரியாது அந்த குழந்தைக்கு எதுவும். அது பரிசம்னு பேர். 10 பேர் பொம்பளைங்க போனாலும் அந்த குழந்தை அழுவாங்க. ஆனால் அவங்க அம்மா அந்த பக்கம் போனாங்க, காரணம் எப்படி அது அம்மா தெரியுமா? தொட்டியில் இருக்கிற குழந்தைக்கு ஆண்டவன் எந்த அழகாக வச்சுருக்கான் பாருங்க. அவளுடைய மோப்பமானது அந்த அம்மா மேலே இருக்குது. அது 10 மாதம் அது சுவாசிச்சு இருந்ததை இவளுக்கு தெரியுது. அவள் போன உடனே தான் என் இடம் வாங்கும். இவன் அழுதா அவளுக்கு பால் சுரக்கும். திருஞான சம்பந்த பெருமான் அழுகிறார். தோணியில் இருக்கக்கூடிய அம்மை பார்க்குறா, எவ்வளோ நேரம் தான் ஒரு குழந்தை அழுதுன்னா சும்மா இருக்கும், தாய் பாசம். யாராவது இருக்கிட்ட நம்ம போய் குழந்தைக்கு பால் கொடுத்துருவோமே. பால் கொடுத்தது, ஞானப்பால் குடித்தார். அங்கே பாடினார், சீர்காழியில் தோணியப்பரை வச்சு பாடுறாரு. அவங்க அப்பா வந்து 2 கொடுக்குறாரு. என்ன வாயெல்லாம் பால் ஆகுது, யாரா கொடுத்தா? ஏன்னா நான் பிராமண குலத்தில் பிறந்தோம். எங்கே போய் பால் குடிச்சிட்டு வந்துட்டியா? பிராமணன்னு ஒரு ஜாதி கிடையாது. பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன். 5 விதமான ஒழுக்கத்தில் இருப்பவன் பிராமணன். யாராவது, எந்த ஜாதியாவது. அதுதான் 63 நாயன்மார்களுடைய வரலாறு படிச்சிங்கன்னா மீனவனும் இருப்பான், ஆதி திராவிடனும் இருப்பான், கீழிலேருந்து மேல் வரைக்கும் இருப்பான். எல்லா ஜாதியும் 63 பேர்கிட்ட இருக்கும். புரியுதாம? நீங்கள்லாம் காரைக்கால் அம்மையார் சரித்திரம் படித்து வீட்டுக்காரர் கவனிங்க, மாமனார் மாமியாரை கவனிங்க. நீங்கள் இப்போ கவனிச்சிங்கன்னா தான், சௌக்கியமாக இருந்தால் தான் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனி குல சம்மதான். அடுத்த ஜென்மத்துக்கு பதவி பூர்வ புண்ணியானம். அவர் பாப்பார், பூர்வ புண்ணியத்தில் என்ன பண்ண? நீ எங்கேயாவது ஒருத்தர் வேலைக்கு போகிறாருன்னா பயோடேட்டா கொடுன்னுவாங்க. பயோடேட்டான்னு என்ன? நீ எங்கெங்கே பிறந்த, எங்கே வளர்ந்த, என்ன செஞ்ச, என்ன படித்த, இந்த தகுதியானவனா இதுக்கு? மெக்கானிக்கு போய் ஊசி போட முடியுமா? டாக்டர் போய் மெக்கானிக் வேலை செய்ய முடியுமா? அப்போ என்ன அர்த்தம்? நம்ம கண்ணெதிரில் இருக்கிறதே சொல்கிறோமே. அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு தகுந்த படிப்பு போல நம்மளுக்கு 2 படிப்பு தான் உண்டு. ஒன்று பாவம், ஒன்று புண்ணியம். அப்போ புண்ணியத்தை நிறைய சம்பாதிக்கணுமா, பாவத்தை நிறைய சம்பாதிக்கணுமா? அப்போ புண்ணியம் நான் இவ்வளோ நாள் செஞ்ச தப்பு சாமி செஞ்சிட்டேன், இதுக்கப்புறம் அதுக்கு என்ன விளக்கம் கொடுங்க சொல்லுங்கன்னா அதுவும் இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்கு தான் ஜோதிஷம்னு பேர். அந்த ஜோதிஷம் என்ன? 5 விதமான கர்மாக்களை வைத்துக்கொண்டு அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு தான் ஜோதிடம்னு பேர். அது 6 வகையாக பிரிக்கப்பட்டது. வாஸ்து ஜோஷியம்லாம் இப்போ நிறைய எகிரி உண்டா வாஸ்து ஜோஷியம். அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்தது. அங்கலட்சண சாஸ்திரம், கிரகசாஸ்திரம். 9 கிரகங்களை வச்சு நீ பிறந்த நேரத்துலேருந்து குறிக்கிறது கிரகசாஸ்திரம். அதுலேயும் பாவம் புண்ணியம் தன்மை தான் லக்னம். 2.5 மணி நேரம் சேர்ந்து ஒரு நாளைக்கு சேர்ந்தது உன்னுடைய லக்னமாகப்பட்டது. அந்த லக்னத்தில் பிறந்தவன், அந்த ராசியில் பிறந்தவன், அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவன் அப்படின்னு வருது. அது 8ஆம் பொருத்தமாக இருந்தால் அந்த 8வது வீடாக ராசியாக பெண்ணுக்கோ ஆணுக்கோ இருந்து அது பண்ணா தோஷமாகும். ஒரு 2.5 வருஷத்தில் பிரிஞ்சுடுவாங்க. 1லேயோ 2லேயோ ராகு கேது இருந்தால் நாகதோஷம்னு பேர். ஆனால் தோஷம்னு சொல்லக்கூடாது, யோகம்னு பேர். அதே மாதிரி இருக்கக்கூடிய பெண்ணை கட்டினீங்கன்னா வாழ்வாங்க, இல்லைன்னா சாவாங்க. 2.5 நாளைக்கு 2.5 வருஷம். அப்போ 2.5 வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது திருமணமாகி 2.5 வருஷத்தில் அது அமையும், சிலது அமையாது. காரணம் என்னன்னா 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், மாங்கல்யஸ்தானம். 8 கலத்திர மாங்கல்யஸ்தானம், 7 8. அதில் கெட்டவர்கள் பாவிகள் இருந்தால் தோஷமாகும். அதே பாவிகளாக இருந்து பாவி கட்டினாதான் நல்லது.
அதுக்கு தான் பொருத்தம்னு பேர். புரியுதுங்களா? ஜோசியங்கிட்ட என்ன பண்ணுறோம், இந்த 2 ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருன்னு சொல்கிறதில்ல. சாமி பொருத்தம் பார்க்கணும் சாமி, நம்ம போய் தானே சொல்கிறோம். அவரும் வந்தால் போதும், ஒரு 50 ரூபாய் இன்றைக்கி வருதுன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், பஞ்சாங்கம் திறக்கிறோம். பெண் நட்சத்திரம் இது, ஆண் நட்சத்திரம் இது. ஆமாம் 10க்கு 5 வருது பண்ணலாம்மா. அதில் யோனி பொருத்தம்னு வரும், அது வராமல் இருக்கும். 5 பொருத்தத்தில் ரஜ்ஜின்னு ஒன்று வரும், அது வராமல் இருக்கும். வஷ்யம்னு இருக்கும், அது வராமல் இருக்கும். ஆனால் 5 வரும், ஓகேன்னு கொடுத்துருவான். இந்த பொண்ணு கல்யாண ஆனத்துலேருந்து இப்போ குழந்தை பிறக்க, குழந்தை ஏன் பிறக்கலை? ஜோஷியம் பார்த்தோம், பெரிய ஜோஷியம் பார்த்தோம். உன்னுடைய கர்மா ஜோஷியனுடைய மனதை மாற்றி விட்டது, குறிச்சு கொடுத்துட்டார். அவரை போய் கேட்குறோம், சாமி இந்த மாதிரி குழந்தை பிறக்கலை, 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க. அவன் கல்யாண ஆண்டுலேருந்து மிலிட்ரியில் இருக்கிறான், இந்த பொண்ணு அம்மா வீட்டில் இருக்குது, எங்கேருந்து குழந்தை பிறக்கும்? நம்மளுக்கு அந்த அறிவு என்பதே இல்லை. ஒன்று லீவ் போட்டு அவன் இங்கே வரணும், இல்லை இந்த பொண்ணு அங்கே போகும், குழந்தை பிறக்கும். ஏன் இது நடக்குதுன்னா, இங்கே கர்மா வச்சுன்னு இருக்கிற. 5ஆம் இடத்தில் ராகு இருந்தால் கணவன் அவளோடு இருக்க மாட்டான். நம்ம தான் படிக்கிறது இல்லையே. பெரியவங்க நம்மளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஜோசியர்கிட்ட முதல்ல போனால் பெண் ஜாதகமும் பையன் ஜாதகம் கொடுத்து, இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்கள் வீடு நல்லா இருக்குமா, என் பையன் அவன் வீட்டுக்கு போனால் அவங்க நல்லா இருப்பாங்களா, இது எல்லாம் பார்க்கணும். ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம்ன்றீங்க. அது என்ன மூலம் ஒன்று தானே? ஆணுக்கு தனி மூலம், பெண்ணுக்கு தனி மூலமாக இருக்குது. தனுசில் பிறந்தவனுக்கு மூலா நட்சத்திரம் உண்டு, 4 நட்சத்திரத்தில் அது ஒன்று. இதெல்லாம் ஐயா சொல்ல சொல்கிறது.